எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் சிம்பிளி சூப்பர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமக்கு வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். டம்ளரில் கணக்கு பார்த்தா நான் எடுத்திருக்க டம்ளரில் 3 அழகு வரும். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா உருகின பிறகு எடுத்து வச்சிருக்க கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா இதோட சேர்த்துருங்க. இல்லை 1 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4லேருந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்க நீல வாக்கில் அதையும் இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால அது 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலரி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் நான் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இதோட சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இல்லை நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்சிருக்க பீன்ஸும் கேரட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. பட்டாணி இருந்தாலும் இது கூட சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா கலரி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் குக்கர் மூடியை போட்டு மூடி விடுங்க. காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ நான் 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்த பிறகு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போது தண்ணி கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துப்போம். அரிசியை சேர்க்குறப்ப நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணியை நம்ம சேர்த்துருக்கோம். மேலே புதினா கொத்தமல்லியை தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் இறங்கின பிறகு குக்கரை திறந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.